விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க. எல்லாமே பண்ணியிருந்தாங்க சார். அதில் நீங்க சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே நீங்க வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவ்வளோ வந்து ஒர்த்து கிடையாது, அவ்வளோ வந்து அவர் இது கிடையாது, யூஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. திமுக ஜெயிச்சது காரணம் போன எலெக்ஷன்ல வேற ஆன்டி இன்கம்பன்சியும் வேற சில விஷயங்கள் இருந்ததுனால தான் திமுக ஜெயிச்சது. பிரசாந்த் கிஷோர் காரணம் என்ன அப்படின்னீங்க. ஆனா இந்த தடவை வந்து அவங்க பூத் கமிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க சார். ஆனா நீங்க வந்து 234 அவருக்கு வந்து கேண்டிடேட்டே கிடையாது, எப்படி பூத் கமிட்டி வரும் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க சார். எல்லாமே ஒரு 10-12 கோடி ரூபாய் கொடுத்து ஊடகவியலாளர்களை மயக்கி கள்ள கப்சா கதைகளை ஏட்டு சுரக்கா விஜய் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. 2ஆம் ஆண்டு விஜய் கட்சியோட தாவேகாவின் ஆண்டு விழா போஸ்டர்கள் பெருசா ஒட்டப்பட்டிருந்ததா, மக்கள் நீதி மையத்தின் 8வது ஆண்டு விழா போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்ததா? 2020 கண்டஸ்ட் பண்ணாத போது கூட அவர் கட்சிக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்கள் இருக்கானா, விஜய்க்கு ஆட்கள் செட்டப் பண்ணி உருவாக்கப்பட்ட ஆட்கள். 234 வறுமை ஒழிப்பு தினாங்க 35 இடத்துக்கு மேல பண்ணல. அதுக்கு புழு சட்ட மாறல இருந்து யாரும் ஆதாரம் வாங்கி தர முடியல. ராடுத்தனத்துக்கு எப்படியே ஆதாரம் வாங்கி தந்துருவேன். கூட்டணி ஆட்சினாங்க 1% வாக்கெடுத்த ஒருத்தர் கூட உங்கள்கிட்ட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொன்னேன். இதுவரை அதுதானே நிலைமை. நியாயம் இருக்கு, தர்ம யான்ட்ட இருக்கு, நடுநிலை இருக்கு, டேட்டா இருக்கு. உங்க மோசடியை தொடர்ந்து அம்பலப்படுத்துவேன். பல நிரூபிக்காத நீங்க எல்லாம் வந்து அரசியல் சக்தி அல்ல. சீமான் அவர்களுக்கு வந்து அரசியல் ரீதியா நிறைய கருத்துக்களும் நிறைய பிரச்சனைகளும் வந்துட்டே இருக்கு. பட் அவர் வந்து பொலிட்டிக்கலா அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்காரு. நிறைய இடத்துல நீங்களே வந்து அதை சொல்லி பாக்குறோம். என்னன்னா வந்து அவருக்கு விழற ஒரு எதிர்ப்பும் வந்து அவரை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டே இருக்கு. சீமான் வந்து அஸ் அ லீடர் வந்து க்ரோ ஆயிட்டே இருக்காரு. மற்ற லீடர்ஸ் மாதிரி இல்லாம அவர் வந்து அவர் மேல விழற நெகட்டிவும் பிளஸ் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு சார். காரணம் சார் உண்மை 1% வாக்கு 1.1 விழுக்காடு பார்க்கல அந்த பெர்சன்டேஜில் வந்த ஒருத்தர் வந்து இன்னைக்கு 8.2க்கு வருவார்னு யாரும் எதிர்பார்த்துக்க முடியாது. காரணம் சீமான் உருவாக்குற கான்ட்ரவர்சிகளும் அவரை நோக்கி வரக்கூடிய கான்ட்ரவர்சிகளும். வலைத்தளங்கள்ல சீமான் பற்றிய செய்திகளுக்கு வந்து வியூஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி வேற எந்த தலைவருக்கும் அதுல பக்கத்துல கூட இல்ல. அம்பேத்கர் சொல்றாரு, உன் எதிரி ஒன்ன எதிர்த்தானா உன்னை சார்ந்தவங்களுக்கு நீ நம்பிக்கைக்குரியவன்னு அர்த்தம். பிரசாந்த் கிஷோர் 8% வாக்கு அது பாராளுமன்ற தேர்தலில் 4வது வந்து எடுத்த சீமான பிரிஞ்சுன்னு சொல்றாருன்னா அப்போ ஆதவ அர்ஜுனா பின்னணியில இருக்கிறாரா? விஜய் பேசலையே. அப்ப விஜய் பிராண்டிங் மாஸ்டர் கொடுத்த 10-12 கோடியை எடப்பாடி கிட்ட மொத்தமா வாங்கிக்கிட்டு எடப்பாடி கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு விலை போயிருவாப்லையோ, சந்தையில விலை போக வந்த அரசியல் வியாபாரியோ விஜய். ஒரு வேளையில ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அந்த பாதிப்பு திமுகவுக்கும் வந்து நல்ல வேளை ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணல. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் கோகல் சார். சீமான் அவர்களுக்கு வந்து அரசியல் ரீதியா நிறைய கருத்துக்களும் நிறைய பிரச்சனைகளும் வந்துட்டே இருக்கு. பட் அவர் வந்து பொலிட்டிக்கலா அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்காரு. நிறைய இடத்துல நீங்களே வந்து அதை சொல்லி பார்க்குறோம். என்னென்னா வந்து அவருக்கு விழற ஒரு எதிர்ப்பும் வந்து அவரை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டே இருக்கு. சீமான் வந்து அஸ் அ லீடர் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்காரு. மற்ற லீடர்ஸ் மாதிரி இல்லாமல் அவர் வந்து அவர் மேலே விழற நெகட்டிவும் ப்ளஸ் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க சார். காரணம் சார்? உண்மை கோகுல், 1%ல 1% வாக்கு 1.1 விழுக்காடு பார்க்கல அந்த பெர்சன்டேஜில் வந்த ஒருத்தர் வந்து இன்னைக்கு 8.2க்கு வருவார்னு யாரும் எதிர்பார்த்துருக்க முடியாது. காரணம் சீமான் உருவாக்குற கான்ட்ரவர்சிகளும் அவரை நோக்கி வரக்கூடிய கான்ட்ரவர்சிகளும் தான். இந்த விஜயலட்சுமி விவகாரமே 2024க்கு முன்னே சீமானுக்கு ப்ளஸ்ஸாக தான் வரும்னு நான் சொன்னேன். எல்லாரும் கடுமையாக அதை சொல்லும்போது வீரலட்சுமி அவங்க அந்த கான்ட்ரவர்சி அது செய்திகள் எல்லாமே சீமானுக்கு ப்ளஸ்ஸாக தான் வரும்னு சொன்னேன். இன்னும் சொல்லப்போனால் வலைத்தள அரசியலில் உருவாகி மேலே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவராட்டு சீமான் இருக்கிறார். இப்போ பாருங்கள், வலைத்தளங்களில் சீமான் பற்றிய செய்திகளுக்கு வந்து வியூஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி வேறு எந்த தலைவருக்கும் அதில் பக்கத்தில் கூட இல்லை. அந்த அளவுக்கு சீமானை பற்றிய பரபரப்பும் சீமானை பற்றிய விஷயங்களை சீமான் மீது ஒரு பரிவு பற்றுதல் பாசத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு கூட்டமும் சீமானுக்கு நெகட்டிவ் நடக்கணுங்கிற எண்ணத்தில் பார்க்கக்கூடிய கூட்டமும் உருவாயிட்டு. அப்போ சீமானை மையமாக வச்சு சீமான் நல்லா இருக்கணும், சீமானுக்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாது, ஐயோ சீமானுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பரிதவிக்கக்கூடிய ஒரு கூட்டமும் சீமானுக்கு அட்வர்ட்ஸாக நடக்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டமும் சீமான் சம்மந்தப்பட்ட எந்த செய்தினாலும் மாறி மாறி பார்க்கக்கூடிய ஒரு தன்மனைக்கு வந்துட்டு. சைக்காலஜியில் உளவியல் ரீதியாக
இதில் சீமான் மேல பற்றுதல் உள்ள கூட்டம் இருக்குது பாருங்க, அவன் ஆதரவாளராட்டும் சீமான சக்தியாட்டும் வளர்த்துட்டு இருக்கிறான். எதிர்ப்பு கூட்டமும் பெருகுது, ஆதரவு கூட்டமும் பெருகுது. ஒன்று கண்டுக்காமல் ஏட்டு சுரக்காணி ஒதுக்கிட்டு ஒருத்தனை போகிறது தான் மைனஸு. அவனை பற்றி கடுமையாக பேசுகிறதும் லாபம். அவனுக்கு ஆதரவாக பெரும் கூட்டம் திரள்றதும் அந்த அந்த தலைவருக்கு லாபம். அம்பேத்கர் சொல்வார், ஐடென்டிஃபை த அம்பேத்கர் சொல்கிறாரு, உன் எதிரி ஒன்றை எதிர்த்தானா உன்னை சார்ந்தவங்களுக்கு நீ நம்பிக்கைக்குரியவன்னு அர்த்தம். அப்போ 8% வாக்கு வந்து இடைத்தேர்தலில் 4% வாக்கும் 10% வாக்கும் இடைத்தேர்தலில் எடுத்திருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் 8% வாக்கு அது பாராளுமன்ற தேர்தலில் 4வது வந்து எடுத்த சீமான பிரிஞ்சுன்னு சொல்கிறாருன்னா, அப்போ ஆதவ அர்ஜுனா பின்னணியில் இருக்கிறாரா? ஆதவ அர்ஜுனாவுக்கு சீமான் மேலே என்ன காழ்ப்புணர்ச்சி, என்ன வன்மம்? பிரசாந்த் கிஷோர் ஏன்னு சொல்கிறாரு? அவர் பீகாரிங்கிறதுனால சீமானை சொல்கிறாரான்னு சீமானுக்கு இவங்க இட்டுக்கட்டி பொய்யா போலியா இவங்களோட அரிப்பை சீமானுக்கு எதிராக சொரியும் போது அது சீமானுக்கு வந்து லாபமாக முடியுது. அதே மாதிரி பல யூடியூப் சீமானுக்கு அண்ணா கைது, இன்னா கைது, இன்னா அரெஸ்ட் ஆயிடுறாரு, அது பண்ணும்போது அரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது சீமானுக்கு பெரிய மாசு இருக்குது. உளவுத்துறையே ஸ்டாலினுக்கு அதை ரிப்போர்ட் கொடுத்துட்டாப்புல. சீமான் அதை கிளைம் பண்ணுறாரு. விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி பழனிசாமி நிற்காததின் மூலமாக முந்தைய வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேரில் தினகரனும் கமலஹாசனும் சீமானோட பெரிய ஆட்கள் களத்துக்குள்ளே நிற்காதனால சீமான் நம்ம பிள்ளை, நமக்கானவன், என்ன ஓட்டு வருதோ இல்லையோ நமக்காக என்னைக்கும் நம்மளை சுற்றி சுற்றி வருவான், அவன் நம்மள இருந்து ஒருத்தன் நமக்காக வந்தவன்னு மக்களை வந்து சீமான் அன்னைக்கு 8% கொண்டு போயிட்டாங்க. அதே நிலைமை விக்கிரவாண்டியையும் ஈரோடு கிழக்கையும் கண்டஸ்ட் பண்ணாமல் களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமிக்கும், ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமிக்கும் அது நடக்குங்கிறது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் போயிருக்கு, ஐபி ரிப்போர்ட்டும் போயிருக்கு. இதில் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் தான் ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் தரப்பு வந்து சீமானை கடுமையாக இருக்கும்போது சீமானே சொல்கிறார், நான் வளர்ந்துட்டேன்னு உங்களுக்கு தெரியுது, நான் வளர்ந்துட்டேன்னு தெரியுது, அதனால் வளர்ந்த என்ன அது நிரூபணமாகாமல் தடுக்கிறதுக்கு ஏதோ நீங்கள் சதி பண்ணுறீங்கிறத டைரெக்டாக என்கிட்ட மோதாமல் பல விஷயங்களை எடுத்து நீங்கள் மோதுறீங்கிறத சீமான் வந்து டைரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார். அவர் அதை நிமிர்ந்து தான் அதை சொல்கிறார். அதே மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசனை விஜய் ஏட்டு சொரக்கான்னு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டார். உண்மை தானே, ஏட்டு சொரக்கா தானே, நீ நிரூபித்தா தானே நீ விஜய் ஆளு. இப்போ அஜித்து அரசியலுக்கு வந்துட்டார், உடனே அஜித்துக்கு எடப்பாடி பழனிசாமி 150 சீட் 130 சீட்டுன்னு ஒன்றுமில்லாமல் போட்டால் எவ்வளோ அபத்தமோ, சிவகார்த்தியும் வந்துட்டார். அமரன் பெரிய ஹிட்டு, புக் மை ஷோவில் அமரனுக்கு தான் அதிகம் ரசிகர்கள் புக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ சிவகார்த்தியனுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்காருன்னா என்ன புள்ளியில் விஜய்க்கு சீட்டும் அதுவும் வரப்போகுது? வராது. அப்போ அது ஏட்டு சொரக்கா. அப்போ ஏட்டு சொரக்காயை வச்சு சீமான பலகீனப்படுத்திடலான்னு மனப்பால் குடிக்கிறவங்க, அந்த அரசியல் போதுமான அரசியல் விவரமற்ற அரசியல் விமர்சகர்கள் சீமானை பற்றி பேசி சீமானை வளர்த்து விடுறாங்க. விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு பெரிய வளர்ச்சி. சீமான் எப்படி கமலஹாசனையும் தினகரனையும் வீழ்த்தினாரோ அதே புள்ளியில் விஜய் வீழ்ந்துட்டாரு. அதாவது நீங்கள் பிரசவம் ஆகுதுக்கு முன்னாடியே அது வந்து கருசிதைவு மாதிரி விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிற்காதில் விஜய் காலி ஆயிட்டார். எப்படி வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேரில் கமலஹாசனும் தினகரனும் நிற்காம சீமான் நின்று பெரிய சக்தியாக சீமான் ஆயிட்டாரோ அதே மாதிரி விஜய் களம் வர்றதுக்கு முன்னாடியே காலி ஆயிட்டார். அப்போ விஜய் சீமான் கம்பாரிசனில் சீமானுக்கு வந்து ப்ளஸ் ஆகுது. அப்போ சாதாரண ஜனங்கள் பார்க்குறாங்க. சீமான் பஞ்சமர நலத்தை பற்றி கேட்குறான், யா பஞ்சமர நலத்தை மீட்கணும்னு கேட்குறான். திமுகவையும் அண்ணா திமுகவையும் போல்டா ஒரு மக்கள் பிரச்சனையை வச்சு அடிக்கிறான். வியாபார அரசியல் பண்ண வந்த விஜய் 12 கோடியை பிராண்டிங் ஆட்களுக்கு கொடுத்துக்கிட்டு பொய் கலர் ரீல் செய்திகளை விட்டுட்டு இருக்கான். பஞ்சமர நில மீட்பை பற்றி பேசலை. கொடநாடு கொலையை பற்றி சீமான் பேசுறாப்புல, எடப்பாடியை அடிக்கிறாப்புல, எடப்பாடியை பலகீனப்படுத்திடலான்னு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு பிறகு சீமான் உறுதியாக நம்பி களமாடுறாப்புல. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி சீமான் பேசுறாப்புல. அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது இல்லைன்னு கேட்குறாப்புல. பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசுறாப்புல. இது எதையுமே விஜய் பேசலையே. அப்போ விஜய் பிராண்டிங் மாஸ்டர் கொடுத்த 10-12 கோடியை எடப்பாடி கிட்ட மொத்தமாக வாங்கிக்கிட்டு எடப்பாடி கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு விலை போயிடுவாப்புலையோ? அப்போ சந்தையில் விலை போக வந்த அரசியல் வியாபாரியோ விஜய்? ஏன் விஜய் வந்து ஊழல் எதிர்ப்பாளர் அதிமுக அமைச்சர்கள் ஏன் கைதாகலை? ஸ்டாலினுக்கும் அவங்களுக்கும் ஏதோ அக்ரிமெண்ட் வந்துட்டான்னு சீமான் கேட்குற கேள்வியை ஏன் கேட்கல? அப்போ சீமான் விஜய் கம்பாரிசன் அந்த கம்பேர் பண்ணக்கூடிய அந்த அரசியல் விமர்சகர்களுக்கு சொல்கிறேன், நீங்களே அனுகூல சத்துருக்களாட்டு சீமானை லிட் பண்ணி விட்றீங்க. மக்கள் ஏமாளி இல்லைல்ல, மக்கள் பார்ப்பான்ல. சீமான் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி திமுக அடிக்கிறார், அதிமுக அடிக்கிறார். விஜய் அதிமுக ஊழலையான்னு சொல்லலை. விஜய் ஈர்ப்பு சக்தியற்ற
எடப்பாடி கிட்ட ஏன் சாப்பிட்டா இருக்காப்புல? புஷி ஆனந்த் அங்க பைண்டிங் ஆயிட்டாரா? ஆதவர்ஜுனா பைண்டிங்ல இருக்காப்புலையா? என்ன வியாபாரம், என்ன அரசியல்? அப்போ ஊழல் எதிர்ப்புன்னா அதுல ஒரு நம்பகத்தன்மை வேணும். உங்களோட திராவிட கட்சி எதிர்ப்புன்னா நம்பகத்தன்மை வேணும். அப்ப நீங்க நம்பகத்தன்மையற்ற வியாபார அரசியல் பண்றாரு விஜய். சீமான் உறுதியான கரெக்டான அரசியல் பண்றாரு. நீ வலைத்தளங்கள்லையும் சரி இதுலயும் சரி சீமானுக்கு இருக்கக்கூடிய அபோக ஆதரவும் குழப்பத்தின் உச்சில இருக்கக்கூடிய விஜய்க்கு வந்து மக்களே வந்து அவர் சரியில்லைன்னு சொல்றது வந்து சீமானுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸை கொடுக்குது. இது இன்னொன்று வந்து அவருக்கு துணிச்சல். சீமான் வர்சஸ் ஸ்டாலின், இதுதான் சீமானுக்கு துணிச்சல். அப்போ இது வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துது. எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒன்றும் இல்லை, சீமான் வர்சஸ் ஸ்டாலின்ல சீமான் வந்து உயர்வாங்கிறதுல சீமான் துணிஞ்சு நிற்கிறாரு, களமாடுறாரு. அந்த துணிச்சல் தான் சீமானுக்கு முதலீடு, மூலதனம், மக்கள் ஆதரவுங்கிறது மக்களுக்கு தெளிவாகவே தெரியுது. ஸோ இந்த வகையில் இன்னொரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியும் சொல்கிறோன்னா, ஈரோடு கிழக்கு முன்னும் இடைத்தேர்தல் வந்தது இல்லையா? அந்த இடைத்தேர்தல் வரும்போது ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டுக்குள்ளே சீமான் எடுத்தது 1%. பழனிக்குமார்னு தன்னோட தேர்தல் ஆணையரை வச்சு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திராவிடம் தமிழ் தேசியத்தில் சீமான் தமிழ் தேசியம்னு திராவிடத்தை அடிக்கிறதுனால அவர் டைரெக்டாக தமிழ் தேசியத்தை அடிக்காமல், பாருங்கள் தமிழ் தேசியத்தின் நிலைமை ஈரோடு கிழக்கில் ஒரே 1% தான், தமிழகத்தில் தேமுதிகவுக்கு கீழ், அமமுகவுக்கு கீழ், அந்த கட்சிக்கு கீழ், இந்த கட்சி கீழ்னு நகர்ப்புற உள்ளாட்சி ரிசல்ட்டை அவர் வெளியிட்டார். அன்னைக்கு வந்து 30% ஈரோடு கிழக்கில் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அணி இருந்தது. ஐயா 1000-2000 ரூபா பணமாக கொடுத்தாரு. திண்டுக்கல் மாதிரின்னு செங்கோட்டையன்னு சொன்னார். பெரிய களத்தில் நின்னாங்க. அவங்க 5% இழந்துட்டாப்புல. 1% தான் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் உள்ள சீமான் தன்னோட பிரச்சார வலிமையில் 6.3 போயிட்டார். அப்போவே எடப்பாடியை 5.3% குறைச்சி இவரு 5.3% உயர்ந்துட்டார். எந்த சூழ்நிலையில்? அவர் 1000-2000 ரூபா ஓட்டு கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள மாவட்ட செயலாளர்லாம் கொண்டு டம்ப் பண்ணி செங்கோட்டையனுக்கு செல்வாக்கை பயன்படுத்தி, செங்கோட்டையன் அந்த பயில செல்வாக்கானவர், அப்படி இருந்தும் 5% அவர் இழந்துட்டார். இவர் 5% மேலே அவர் உயர்ந்துட்டார். இதுதான் இண்டிகேஷன். இதை எந்த அரசியல் விமர்சனம் காணல, கருத்து குணர்கள் காணல, கிணற்று தவளைகள் காணல. கருத்து குணர்கள், கிணற்று தவளைகள், அரசியல் விமர்சனங்களோட லெஸ் இன்ஃபார்ம்டு பர்சன் இந்த மைக்ரோ டீட்டெயில் தெரியல. நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சது அடித்தேன், அதுதான் நடக்குது. 33% சட்டமன்றத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி 20%க்கு போயிட்டாரு. சீமான் தெளிவாக வந்து வாக்கு வங்கியில் உயர்ந்து 8%க்கு வந்துட்டாரு. இப்பவும் மீண்டும் அதைத்தான் நான் சொல்கிறேன். ஈரோடு கிழக்கில் சீமானு நின்று எடப்பாடி பழனிசாமி நின்னா, சீமான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து ஒரு 5% வாக்கை உருவி மேலே ஏறுறது தெரிஞ்சிருக்கும். அதனால களத்தை விட்டு எடப்பாடி ஓடிட்டாரு. அப்போ சீப்பை மறைச்சி வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிருமா? அது 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 பாட்டுக்கு அரசியல் நடந்துட்டு தானே இருக்கும். நீங்கள் போயிடுவீங்க. ரிசல்ட் பார்க்காம போனால் ஒருத்தன் ஃபெயில் ஆனது பாஸ் ஆகிடுமா? நான் ரிசல்ட் பார்க்கலன்னா அப்போ நீங்கள் பரீட்சை எழுத வரணும், ரிசல்ட் பார்க்கணும். பரீட்சை எழுத வரல. இது வந்து களத்துக்குள்ளே வராமல் இருக்கிறது, களத்துக்குள்ளே நிற்கிறத விட ரொம்ப மோசம். அப்போ மீண்டும் ஈரோடு கிழக்கில் 2013 நினைக்கிறேன் அப்போ நடந்த ஒரு பின்னடைவு இப்போ நடந்துடக்கூடாது. நீங்கள் களத்தை விட்டு வெளியேறீங்க. மக்கள் மத்தியில், அது நான் வெள்ளாள கவுண்டர்ஸ் மத்தியில் சீமா நிற்கிறாயா களத்துக்குள்ள? மக்கள் மத்தியில் சரியோ தப்போ ஒரு கொள்கையை சொல்லி நிற்கிறான். எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டாரு. ஒரு பெரிய கட்சி எப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்தை விட்டு ஓடிட்டாரு. அப்போ ஒரு பெரிய கட்சி எப்படி களத்தை விட்டு ஓடலாம்? அப்போ எடப்பாடி லீடர்ஷிப் சரியில்லை, அடுத்து நம்ம சீமானுக்கே போடுவோம்னு அங்கே நான் வெள்ளாள கவுண்டர்கள்லாம் ஈரோடு கிழக்கில் முடிவு பண்ணுறாங்க. இது ஐபி ரிப்போர்ட்டில் தெரியுது, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் தெரியுது. இந்த வகையில் மற்றவங்களுக்கு தவறு தான் சீமானை வளர்த்து விடுது. திரும்ப நான் சீமானை பற்றி பேசுறது எதுவுமே தப்பு கிடையாது. பாஜக தவறு, பாஜகவுக்கு உள்கட்சி மோதல், இதுதான் ஆர்கே நகரில் வந்து தமிழ் தேசியம் ஒரு குறிப்பிடத்தக்க சக்தி. இன்னும் தம்பி கலைக்கோட்டு தான் கேண்டிடேட்டாக நின்னா, சகோதரர் நாகராஜ் தான் இந்துத்துவாவில் கேண்டிடேட்டாக நின்னார். அப்போ இது தமிழ் தேசியம் அதில் ஏறி வருதுன்னா பாஜகவில் உள்ள உள்முரண். அதே மாதிரி ஈரோடு கிழக்குலையும் பாஜகவோட தவறால் சீமான் ஏறிட்டார். 4-5 பிராமின் கேண்டிடேட்டை போட்டு பிராமின் ஓட்டையே சீமான் தட்டி தூக்க வாய்ப்பு இருக்கு. இங்கே களத்துக்குள்ளே நின்று ஃபைட் பண்ணனால இந்து நாடார்கள் மத்தியிலும் சீமானுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு இமேஜ் ஏறிட்டு, சீமான் இதெல்லாம் புரிஞ்சு தான் அவரோட அண்ணன் ரவீந்திர துரைசாமி என்னையும் அவரோட தம்பி ரங்கராஜ் பாண்டையும் ரெகனைஸ் பண்ணி பேசினாரோ என்னவோ. வெரி ஸ்ரூட் லீடர் சீமான், சாதாரண ஆள் இல்லைங்க. சுயம்பா தானே எழும்பி வந்தவர். அவருக்கு யாரோட அட்வைஸும் எதுவும் தேவையில்லை, எந்த பிராண்டிங்கும் எதுவும் தேவையில்லை. அவர் தானே மக்களோட இருந்து மக்கள் உணர்வை படித்து எழும்பி வரக்கூடிய ஒரு தலைவர். ஸோ இது எல்லாமே பிராண்டிங் போகக்கூடிய
விஜய் அரசியல் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறாரு. 10-12 கோடி ஆட்களுக்கு கொடுத்துட்டு 50 கோடியை 60 கோடி இவர் கொடுத்துட்டு அதை எடப்பாடி கிட்ட விலை பேசி அதை வாங்கி வியாபாரம் பண்ணி சம்பாதிக்க வந்திருக்காரு. மக்கள் உடனே உணர்றான். பணக்கொழுப்பில் பிராண்டிங் மாஸ்டர்ஸுக்கு காசை அள்ளி விடுறாங்கன்னு மக்கள் நினைக்கிறான். சீமான் தானே யாரோட உதவியும் இல்லாமல் எழும்பி வராருன்னு நினைக்கிறாப்புல. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் சீமானுக்கு எதிராக நீங்கள் வீசக்கூடிய சேர்களெல்லாம் அவருக்கு பூமாலையாக விழுது. நீங்கள் சீமான் மேலோட வளர்ச்சியில் பொறாமையும் பொச்சரிப்பும் கொண்டு ஒன்றுமே இல்லாத ஏட்டு சுரக்கா விஜய் கூட கம்பேர் பண்ணும்போது விஜய் ஒரு நிலையான கொள்கை இல்லாதவர்னு சீமானுக்கு இது வந்து ஏறுது. இன்னும் சொல்லப்போனால் விஜய் வந்து சீமான் வந்து பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லும்போது இவருக்கு மடிகா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானாவில் படம் பார்க்க மாட்டான்னு அந்த தமிழர்களான தேவேந்திர குல வேளாளர் பறையருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிறதுக்கு பேசுறதுக்கு மனசுலன்னு வரும்போது இந்த மக்கள் மத்தியில் விஜய்க்கு சந்தர்ப்பவாதமும் சீமானுக்கு தெளிவான அந்த மக்களுக்காக இருக்கக்கூடிய நிலைப்பாடும் தெரியுது. ஏற்கனவே சொல்லும்போது பஞ்சமண்டல மீட்பில் சீமான் தெளிவாக வரான்னு சொல்லும்போது அதிமுக திமுகவே இதில் தெளிவாக இல்லை. அப்போ அதிமுக கூட்டணி போகிறதுக்கு ஆலா பறக்கக்கூடிய விஜய் இதை பற்றி பேச மாட்டார். மக்களுக்கு அது தெரிஞ்சு போகுது. அதிமுக கூட்டணி போகிறதுக்கு கொடுக்கறத வாங்கிக்கிட்டு நோட்டையும் சீட்டையும் வாங்கிட்டு போகிற நிற்கக்கூடிய விஜய் எடப்பாடிக்கு ஊழலை பேச மாட்டார். கொடநாடு கொலை வழக்கை பற்றி பேச மாட்டார். இதெல்லாம் சீமான் விஜய் கம்பேரிசனில் சீமானுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஏட்டில் பேசிட்டாலே சீமான் விழுந்துருவாருன்னு நினைக்கிறாப்புல. களத்தில் நின்று எழும்பி வரக்கூடியவர். களம்தான் முடிவு பண்ணும். களத்தை சீமான் தன்வசப்படுத்தக்கூடிய திறமை இருக்குது. அவருடைய உடல் மொழியே சாதாரண மக்களின் உடல் மொழியோடு இருந்து ஐடென்டிஃபை ஆயிராங்க. இன்னைக்கு சீமான் 16% அங்கே எடுத்திருக்கிறாருன்னா 15-20% வந்து 2026 தனிச்சு நின்று சீமான் எடுக்கக்கூடிய தகுதியில் வந்துட்டார். கௌசிக் பாண்டியன் ஒரு மறவர் கேண்டிடேட்டு நாடார் தொகுதியில் விட்டுருக்கிறாரு. இதே தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ண போறாரு. வட தமிழகத்தில் அவருக்கு தெரியும். அதிமுக வன்னியர் கட்சி, திமுக பொதுச் செயலாளர் வன்னியர், கிளை செயலாளர், பேரூராட்சி தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், தென் பனைமரப்படுத்தி ராஜேந்திரன் நம்ம தான் போடணுங்கிறதையே ஸ்டாலின் போடுறதுக்கு முன்னாடியே சொன்னோம். போடுவாருங்கிறது சொன்னோம். நம்ம வேறு யார் மேலே இது இல்லை, உண்மையை சொல்கிறோம். அதே மாதிரி ஆண்டிமடம் சிவசங்கர், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், இப்படி அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள்னு அவங்களும் வன்னியருக்கு சப்ஸ்டான்ஷியலாக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 1/3 வன்னியர் ஓட்டையாக தங்கள் வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சியாட்டு இது திமுக இருக்குது. பாமக 5 வன்னியர் எம்எல்ஏ இருக்காங்க. ஒரு வன்னியர் ராஜ்யசபா தலைவர் இருக்காப்புல. தலைவர் வன்னியர், நிறுவனர் வன்னியர், செயல் தலைவர் வன்னியர், பொதுச் செயலாளர் என் நண்பர் இவர் தேவேந்திர குல வேளாளர் நம்ம வடிவேல் ராவணன், நல்ல சின்சியரா ராமதாஸ் லயலா இருக்காரு. திலகபாமா அம்மையார் அவங்க ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. அவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க. பட் பை அண்ட் லார்ஜ் அந்த கட்சி வந்து வன்னியர் சென்ட்ரிக்கான ஒரு கட்சியாக தான் இருந்தது. முன்னமா அனிஃபா பொருளாளர் முஸ்லீம் இருந்தார். இப்போ முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பாஜக கூட்டணி, அதுக்குள்ளே யாருமே இல்லை. எனிவே, அப்போ நீங்கள் வேல்முருகன் தம்பி, அப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து சுதா, சத்ரியன் சுதா, இவர் விஷ்ணு பிரசாத், காங்கிரஸுக்குள்ளேயும் அவங்க காமராஜ் காங்கிரஸுக்குள்ளே வன்னியருக்கு பெரிய முக்கியம் கிடையாது. இந்திரா காந்தி காங்கிரஸுக்குள்ளே வன்னியருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காமராஜ் காங்கிரஸில் நாயுடு, தென் கரையாளர், பறையர், இப்படி தான் நாயுடு அந்த மாதிரி தான் காமராஜ் பண்ணுவார். இந்திரா காந்தி காங்கிரஸுக்குள்ளே வன்னியர்கள், இப்போ இந்த காங்கிரஸுக்குள்ளே தொடர்ச்சியாக வன்னியர்கள் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ளே வட தமிழகத்துக்குள்ளே வன்னியர்கள் வந்து பொலிட்டிக்ஸில் எல்லா கட்சியிலையும் இருக்கிறாப்புல. அப்போ சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி? தென்காசியில் 2 நாடார், பழனி நாடார், இவர் ஒரு பாண்டியன் ஒரு பேர் வரும், கொஞ்சம் சாஃப்டான ஒரு ஆள், அதிமுக எம்எல்ஏ இருந்தார். 2 பேரும் தான். அண்ணாமலை அதிமுக எம்எல்ஏ இருந்தார். தென் அண்ணாமலை 2 தடவை இருந்தார். மோகன்தாஸ் பாண்டியன் நினைக்கிறேன், அவர் எம்எல்ஏ இருந்தார். ரவி அருணன் எம்எல்ஏ இருந்தார். பீட்டர் அல்போன்ஸ் காமராஜ் ஆட்சி பண்ணி மூப்பனார் சொல்லும்போது அவர் கிறிஸ்டின் செட்டியார், அவர் எம்எல்ஏ இருந்தார். ஒரு தடவை கருப்பசாமி பாண்டியன் தவிர மற்றபடி தென்காசி ஒரு நாடார் தொகுதிங்கிற ஒரு இம்ப்ரெஷனில் கூட இப்போ பழனி நாடார் எம்எல்ஏ இருக்கார். இங்கே வந்து வெற்றி பெற முடியும் சோஷியல் போலரைசேஷன்லன்னு கௌசிக் பாண்டியன் ஒரு மரவரை சீமான் கேண்டிடேட்டாக போடுறாரு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நாடார் தொடர்ந்து இருக்கக்கூடிய தென்காசியில் பண்ணுற மாதிரி வடதமிழகத்தில் வன்னியர்கள் டாமினேஷனில் இருக்கக்கூடிய இடத்துல சீமான் வந்து செங்குந்தர், அகமுடையார், உடையார், முஸ்லீம், தென் கள்ளர், சிதம்பரம் போன்ற இடங்களில் கிராமணி, மீனவர், முத்தரையர், இப்படி வன்னியர்களை பெரிய அளவுக்கு பொது தொகுதியில் பறையர்கள், இந்த பெரிய அளவுக்கு சோஷியல் இன்ஜினியரிங்கை சீமான் பெரிய அளவுக்கு பண்ண போகிறார். அப்கோர்ஸ் வன்னியர், பொன்பரப்பி தமிழரசன், கலியபெருமாள், ஆனைமுத்து, வீரப்பன் கொள்ளக்காரன்னா, கருணாநிதிக்கும் ஜெயலலிதாக்கு என்ன பேர், டாக்டர் ஐயாவில் வளர்ந்தவன், இதெல்லாம் அவர் சொல்கிறாருனாலும் கூட
இந்த அரசியல் சமூக சூழ்நிலையை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ இந்த அரசியலை அவரால் தான் பண்ண முடியும். வன்னியர் பறையர் போலரைசேஷனை கண்டு களத்துக்குள்ளே வராமல் களத்தை விட்டு கமலஹாசன் தினகரன் மாதிரி கமலஹாசன் 2.0 ஆகிட்டு அடிபட்டு வரதுக்கு முன்னாடி அடிபட்டு நிற்கக்கூடிய விஜயால் இது பண்ண முடியாது. கேண்டிடேட்டே இல்லை அவருக்கு. ஸோ இந்த இடமும் சீமான் வந்து வட தமிழக அரசியல்லையும் மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு வங்கியில் உயர்வார். ஸோ அவர் களம் அவர்கிட்ட இருக்குது. களத்துக்குள்ளே அவர் நிற்கிறாரு. அரசியல் நுணுக்கங்கள் அவருக்கு தெரியுது. நிச்சயமாக அவர் விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் எடுத்த 16% எடப்பாடியையும் பாஜகவையும் விமர்சனம் பண்ணி எடுத்தது தான். 214 அவர் நிற்கக்கூடிய அளவுக்கு அவர் கேண்டிடேட்ஸை வந்து மிகப்பெரிய அளவுக்கு சோஷியல் இன்ஜினியரிங் பேட்டர்னில் பெரிய அளவுக்கு பண்ணுறாரு. இன்றைக்கி அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கனால அதற்குள்ள இம்பேக்ட் வந்து பெரிய அளவு இருக்கும். இந்த இம்பேக்ட் எல்லாம் பெரிய அளவில் இருக்குங்கிறத உளவுத்துறை சொன்னதின் விளைவும், மத்திய உளவுத்துறை சொன்னதின் விளைவு, இது கல்லிறக்கும் இதை வந்து சீமான் அண்ணாவே ஆதரிக்காருன்னு அண்ணாமலை 18% வாக்கெடுத்த ஒரு என்டிஏயோட தலைவர் அண்ணாமலை வந்து சீமானை 8% வாக்கெடுத்த சீமானை மதித்து வாலண்டரியாக பேசுகிறாரு. எடப்பாடிக்கு வைக்கிற ஆப்பு அது. ஸோ இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் வந்து சீமானுக்கு வந்து சாதகமாக வருது. மற்றவங்களோட தவறுகள் தான் சீமானை பெரிய அளவில் இது பண்ணுது. ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணி அந்த தவறை செய்யாமல் காப்பாற்றிக்கிட்டார் தன்னை. அரெஸ்ட் பண்ணியிருந்தால் ஸ்டாலினுக்கும் சீமானால் பாதிப்பு வந்திருக்கும். இப்போ சீமான் கடுமையாக இருக்கனால பாதிப்படைஞ்சு பின்னடைவை சந்திக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். 8% வந்தாருன்னா ரெட்டேலை ஓட்டை பலையப்படுத்தி தான் சீமான் வராரு. ரெட்டேலையில் பலம் இல்லைன்னு பறையர் தேவேந்திர வேளாளர், செங்குந்தர், அகமுடையார், உடையார் போன்ற சம்பவங்கள்லாம் நம்ம ஜாதிக்காரங்க யார் அங்கே 2ஆம் கட்ட தலைவராக இருக்காங்க, பலன் இல்லைங்கிற அடிப்படையில் அவங்க சீமானை ஒற்றை தலைமையான சீமானை நம்பியே வரலாங்கிற அளவில் வராங்க. ஒரு வேளையில் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அந்த பாதிப்பு திமுகவுக்கும் வந்திருக்கும். நல்ல வேளை ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணலை. அதோட அவரை சார்ந்தவர்கள் சீமானை ஸ்டார்னிஷ் பண்ணதோடு விட்டுட்டாங்க. அரெஸ்ட் பண்ணியிருந்தால் சீமானுக்கு பெரிய பூஸ்ட் ஆகிருக்கும். அது திமுகவுக்கும் அதோட நஷ்டம் வந்திருக்கும். இப்போ சீமானால் அதிக நஷ்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான். ஈரோடு கிழக்கில் இருக்கனால என்டிஏக்கு ஒரு சின்ன நஷ்டம் வரலாம். இதெல்லாம் யதார்த்த அரசியல், கள நிலவரத்தை தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய அரசியல். இதெல்லாம் 100க்கு 100 உண்மை. நான் இதை சொல்லக்கூடிய நான் தான் சொல்கிறேன். விக்கிரவாண்டியில் போலரைசேஷனில் சீமான் ஏறி வர முடியாதுன்னு சொன்னேன். பட் நின்னது மெரிட்டு. நான் வன்னியரெல்லாம் எடப்பாடி ஓடிட்டாரு, சீமான் நின்னார், ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு நின்னாருங்கிறத நான் வன்னியர்கள்லாம் உணர்றாங்க. அடுத்து சீமான் வந்து ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்காதது நின்னதும் சீமானுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸு. அடுத்தபடி கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூவை எடுக்கிறதும் சீமானுக்கு ப்ளஸ் ஆகுது. இந்த 2 இடத்துலையுமே அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டார். கமலஹாசன் தினகரனை பலகீனப்படுத்தின மாதிரி. சீமான் வந்து போலரைசேஷனில் விக்கிரவாண்டியில் தாக்கு பிடிக்க மாட்டார், நின்னது ப்ளஸ் தாங்கிறதுனா தான் அங்கே அவருக்கு கிடச்சிருக்கு. தாக்கு பிடிக்க முடியல. போலரைசேஷன் வன்னியர் நான் வன்னியர் வந்திருக்குங்கிறத நான் சொன்னேன். அது கரெக்டாக நடந்தது. திருவொற்றியூரில் 3வது போவாருன்னு சொன்னேன். அது கரெக்டாக நடந்தது. உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தான் டெல்லி ரிசல்ட்ஸில் 3வது வருவாருன்னு சொன்னேன். அது நடந்தது. இதே மாதிரி சீமானை பற்றி நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு. ஸ்டாலினை பற்றி சொன்னது கூட 200 சீட்டு ஸ்டாலின் வருவாருன்னு சொன்னேன். அது ராசா தீய கொளுத்துனதில் 30 சீட்டு அடி வாங்கி போச்சு. அதே மாதிரி எடப்பாடியை பற்றி சொன்னது கூட 15 சீட்டுக்குள்ளே நிறுத்துவேன்னு சொன்னேன். 26ல் நிறுத்திடுவேன். எப்படியும் அது ஒரு தடவை தப்பிட்டு என்ன நிறுத்திடுவோம். அது தப்பாக போச்சு. ஆனால் சீமானை பற்றி நான் சொன்னது எதுவுமே தப்பாகலை. மீண்டும் ஆணித்தரமாக சொல்கிறேன். 214 தொகுதியில் சீமான் கேண்டிடேட் போட்டு, சமூக நீதி புரட்சியாட்டு சோசியல் இன்ஜினியரிங்கில் கேண்டிடேட் போட்டு, பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும், பல்லர்களே பாண்டியர்கள்னு சொன்னதுனால உள்ள எதிர்ப்பை சமாளித்து நிமிர்ந்து நிற்கிறது. தென் பஞ்சமர் நில மீட்பை பற்றி பேசுகிறது, பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை கேண்டிடேட்டாக போடுறது, பறையர்களை பெரிய அளவுக்கு, தேவேந்திர வேளாளர்களை பெரிய அளவு கேண்டிடேட்டாக போடுறது, மன்னார் நாவிதர் குயவர் போன்ற சம்பவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடி சி வி சண்முகம் கூட்டு சதியால் அநியாயமாக, நியாயத்துக்கு புறம்பாக, வெளிப்படையாக தெரிந்தே இந்த சமூகங்கள் போராட மாட்டார்கள் என்று பாதிக்கப்பட்ட சமூகங்கள், அநீதி அக்கிரமம், சி வி சண்முகம் அவர்களே அநீதி அக்கிரமம், எடப்பாடி பழனிசாமி அவர்களே அநீதி அக்கிரமம், இந்த சம்பவங்களை வந்து சீமானுக்கு பின்னாடி திரள வாய்ப்பு இருக்குது. எம்பிசியில் மட்டுமே நீங்கள் டிங்கரிங் பண்ணுவீங்க, பிசியில் ஏன் நியாயத்தை வழங்கலன்னு முத்தரையர், யாதவர், செங்குந்தார், விஸ்வகர்மா, என் தஞ்சாவூர் கள்ளர்கள் கூட சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் எடுத்து களத்துக்குள்ளே வரும்போது எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமான் பக்கம் ஆதரவு வலயத்தில் வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உண்மை. இந்த ஆதரவு வலயத்தில் சீமான் 15 to 20% வாக்கு 2026 எடுத்துருவாருன்னு இப்போவே நான் சொல்லிடுறேன். காரணத்தையும் சொல்கிறேன்.
ஏட்டு சுரக்காயை வச்சுக்கிட்டு மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு சீமான் உள்ள பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் சொல்லக்கூடிய ஆள் இல்லை ரவீந்திரன் துரைசாமி. மற்றவங்க சீமானை பற்றி என்ன சொன்னாங்க, சுமன் சி ராமன்ஜி என்ன சொன்னார், 2% சொன்னார், 8ன்னே நான். அதையும் நான் சீமானை பற்றி சீமான் பின்னடைவை சந்திப்பார்ன காலகட்டத்தில் விக்கிரவாண்டியை பற்றி சொன்னதும் கரெக்டாக இருக்குங்கிற பார்த்து உணருங்க. நான் இப்பவும் ஆதாரப்பூர்வமாக கருத்தியல் ரீதியாக காரண காரியங்கள் அடிப்படையில் தான் சீமான் 15 to 20 வருவார்னு சொல்கிறேன். 2026 15 to 20% 214 கேண்டிடேட் போட்டு சீமானால் வர முடியும். கண்டிப்பாக அதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. செங்கோட்டை கூட்டம் சீமானுக்கு எப்படி இருந்து பாருங்க, எவ்வளவு எழுச்சி, எவ்வளவு அமைதியாக மக்கள் வந்து பார்த்தாப்புல. விக்கிரவாண்டியில் நாங்கள் நேரிலும் களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமியை ஒரு லீடராக எப்படி ஏற்றுக்க முடியும்னு தேனியில் ஆர்வி உதயகுமார் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியும் கூட்டம் கலைஞ்சி போய் ஒரு ஈர்ப்பு இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா? இதுதான் நடக்கும். நான் சொல்கிறது விக்கிரவாண்டி நாங்குநேரில், விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் எடப்பாடி களத்தை விட்டுட்டாரு. களத்துக்கு வராமல் விஜய் அடிபட்டுட்டாரு. சீமான்னா இது 15 to 20% ஓட்டுக்கு கொண்டு போகும். இந்த உண்மை எனக்கு தெரியுது, நான் சொல்கிறேன். சார், விஜய் அவரோட அந்த கடைசி வாரம் வந்து ஒரு மாநாடு ஒன்று வச்சுருந்தார் சார். அதாவது வந்து அவரோட விஜய் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க, எல்லாமே பண்ணியிருந்தாங்க சார். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோர், ஏற்கனவே நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவ்வளோ வந்து ஒர்த்து கிடையாது, அவ்வளோ வந்து அவர் இது கிடையாது, யூஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. திமுக ஜெயிச்சதுக்கு காரணம் போன எலெக்ஷனில் வேறு ஆன்டி இன்கம்பன்சியும் வேறு சில விஷயங்கள் இருந்ததுனால தான் திமுக ஜெயிச்சது, பிரசாந்த் கிஷோர் காரணம் இல்லை அப்படின்னீங்க. ஆனால் இந்த தடவை வந்து அவங்க பூத் கமிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்களே சார். ஆனால் நீங்கள் வந்து 234 அவருக்கு வந்து கேண்டிடேட்டே கிடையாது, எப்படி பூத் கமிட்டி வரும் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்களே சார். எல்லாமே ஒரு 10-12 கோடி ரூபா கொடுத்து ஊடகவியலாளர்களை மயக்கி கள்ள கப்சா கதைகளை ஏட்டு சுரக்கா விஜய் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. மனச்சாட்சியோட தமிழ்கூர் நல்லூர் உள்ள பத்திரிகையாளர்கள், இதை கேட்கக்கூடியவங்க, நண்பர்கள், அரசியல் விமர்சகர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 2ஆம் ஆண்டு விஜய் கட்சியோட தாவேக்காவின் ஆண்டு விழா போஸ்டர்கள் பெருசாக ஒட்டப்பட்டிருந்ததா, மக்கள் நீதி மையத்தின் 8வது ஆண்டு விழா போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்ததா? தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பார்க்கணும், மனச்சாட்சியோட பேசணும். கண்டிப்பாக கமல்ஹாசனுக்கு 8ஆம் ஆண்டு தான் ஒட்டினாங்க. அந்த கமல்ஹாசன் ரசிகர்கள் பணத்தை கமல்ஹாசனுக்காக செலவழிப்பான். கமல்ஹாசனை வச்சு அவனுக்கு எதுவும் தேவையில்லை. கமல்ஹாசனுக்கு அவன் உண்மையான ரசிகன், அவன் பணத்தை செலவழிப்பான். உங்கள் ஆட்கள் நீங்கள் பணத்தை கொடுத்து செட்டப் பண்ணி ஊக்குவிச்சாதான் வருவான். புஷி ஆனந்த் நேரடியாக கான்டாக்ட் பண்ணி பணத்தை சப்ளை பண்ணாதான் வருவான். இதுதான் நிலைமை. அதுக்காக பணம் இல்லாமலே விஜய்க்கு செய்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலை, இருக்காங்க, ரொம்ப குறைவு. கமல்ஹாசனுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. கமல்ஹாசனோட விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம். ஆனால் ஆக்ஷன் ஹீரோ. கமல்ஹாசன் ஆக்ஷன் ஹீரோ தான். பட் அவர் அதை ஒரு குணச்சித்திரத்தில் கொண்டு போயிட்டார். ஆக்ஷன்லேயே தொடங்கி மேலே கொண்டு போயிருக்கான். சகலகலா வல்லவன், காக்கி சட்டை, அதிலெல்லாம் அவர் சாதனை படித்தது தான். சகலகலாவெல்லாம் ரெக்கார்ட் பிரேக் படம் தான். இன்றைக்கும் அவருக்கு தசாவதாரம் 8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சுன்னா, தசாவதாரத்துக்கு பிறகு இன்னொரு படம் அந்த ஆடியன்ஸ் வந்திருக்காது. ஒருவேளை எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துக்கு அந்த ரோபோ அந்த படம் வந்திருக்கலாம், எந்திரன் அந்த படம் வந்திருக்கலாம். மற்றபடி அது டவுட்டு தான். நான் எங்கள் அண்ணன் படம் அது டவுட்டு தான். தசாவதாரத்து தான் ஆடியன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளையில் அது கம்பேரிட்டிவாக அந்த எந்திரன் மட்டும்தான் இருக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய ஆள் தான். விக்ரம் 2 பெருசாக வந்தது. அரசியலில் அவர் 2024 கண்டஸ்ட் பண்ணாத போது கூட அவர் கட்சிக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்கள் இருக்கான்னா, விஜய்க்கு ஆட்கள் செட்டப் பண்ணி உருவாக்கப்பட்ட ஆட்கள். மனச்சாட்சிக்கு தெரியும், விஜய்க்கு மனச்சாட்சி தெரியும், SA சந்திரசேகருக்கு தெரியும் எத்தனை ஸ்டார் தேட்டரில் கட்டப்பட்டது, அத்தனை ஸ்டாருக்குள்ள பணம் சப்ளை பண்ணப்பட்டது. அதனால தான் இந்த லேக்வானாக இருக்குது. தானே கமல்ஹாசனுக்கு பணம் செலவழிக்கான ரசிகர்கள் அவருக்கு 24 கண்டஸ்ட் பண்ணாத சூழ்நிலையிலும் தாவேக்கா ஆண்டு விழா நிகழ்வுகளை விட மக்கள் நீதி ஆண்டு விழா நிகழ்வுகள் அதிகம். தினத்தந்தி உங்கள் ரிப்போர்ட்டரை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்து பார்க்கட்டு. தினத்தந்தி சுகுமாரன் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. தாவேக்கா அதிக நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடத்தினாங்களா, மக்கள் நீதி மையம் அதிக நிகழ்ச்சி நடத்தினாங்களான்னு தெரியும். நான் பொய் சொல்கிறேன்னா இல்லையாங்கிறது இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியூவர்ஸுக்கும் உங்கள் பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் சுற்றி பார்த்த இடங்கள்ல தெரியும். பல ஆங்கர்ஸ் எல்லாம் இதை நான் சொல்லும் போதே, சார் ஆமாம் சார் நீங்கள் சொல்ல சரிதான் சார், மக்கள் நீதி மையம் தான் சார் அதிகம் இருந்துன்னு நான் அது ஆன்லைன்லேயே அதை அக்செப்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இன்னொன்று, விஜய் தரப்பு 234 வறுமை ஒழிப்பு தானேன்னாங்க. 35 இடத்துக்கு மேலே பண்ணலை. அதுக்கு புழு சட்ட மாநிலேருந்து யாரும் ஆதாரம் வாங்கி தர முடியலை. ஃப்ராடுத்தனத்துக்கு எப்படியா ஆதாரம் வாங்கி தந்துடுவேன்? யாரும் ஆதாரம் தந்துடுவீங்க? எப்படியா உங்கள்ட்ட ஆதாரம் இருக்குது? நீங்கள் பண்ணதே ஃப்ராடுத்தனம், மோசடி. இப்படி பல மோசடிகளை ஏட்டு சுரக்கா விஜய் தரப்பு பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ விழுறது எல்லாமே ஆதாரமற்ற பொய் செய்திகள் தான். அவர் கூட்டணி ஆட்சினாங்க, ஒரு % வாக்கெடுத்த ஒருத்தர் கூட உங்கள்கிட்ட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொன்னேன். இதுவரை அதுதானே நிலைமை. 214லையும் நிப்பண்ணி சீமான் மாதிரி தில்லா சொல்லதுக்கு மன வலிமை இல்லாம கோலத்தனமா கூட்டணி ஆட்சி. நீங்க யாராவது கூட்டணி ஆட்சி வந்தாங்களா? இல்ல, இதுதான் ஆதாரம். அடுத்தால எடப்பாடி சொல்றாரு, நாங்க உழைச்சி மக்களை சந்திச்சு வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். விஜய் பலமே நிரூபிக்கலைங்கிறதா மறைமுகமாக சொல்றாரு. அதுலேயும் விஜய்க்கு ஒரு லிவரேஜ் கொடுக்குறேன், நான் அடிக்கிற மாதிரி பலம் நிரூபிக்காதவர் ஏட்டு சுரக்காணி சீமான் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். எடப்பாடி சொல்லாத பட்சத்தில் அவர் டேம்ஸுக்கு விஜய் கொஞ்சம் சீட்டு கொடுக்க செய்வார்னு நினைக்கிறேன். சீமான் விஜய்க்கு வந்து 30 சீட்டு கொடுப்பேன்னாரு. அப்போ ஒரு தம்பி, அண்ணே பலம் நிரூபிக்காதவருக்கு 30 சீட்டு கொடுத்தா ஃபோர்ஸாக காட்டுனா உங்களுக்கு மைனஸ் என்ன, பலம் நிரூபிக்காதவருக்கு 20 மேலே கொடுக்க முடியாதுண்ணே, 20ஓட நிறுத்திவிடுங்கண்ணேன்னு நம்ம தம்பி தான், என் கூட வரக்கூடிய ஒரு தம்பி தான் சீமான்ட்ட உங்கள் இமேஜ் பேருமுன்னே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் தானே அவருக்கு சீட்டு கொடுக்கணும், 20ன்னா கரெக்டுன்னே உங்கள் இமேஜ் ஏறும். ஒரு அடையாள அரசியலுக்கு கிறிஸ்தவர், வெள்ளாளர், சினிமா ரசிகர்கள், கூட்டஞ்சாரம் இதுக்கு வந்து கொடுக்கலாம்னு சொன்னார். சீமானே முடிவு பண்ணி வச்சிருந்தா 30 தான். நீங்கள் என்ன ரீல் விட்டீங்க? டிக்கடித்த விஜய், துணை முதல்வர் சீமான், என்ன ரீலு, என்ன மோசடி. ஜான ஆரோக்கியசாமி, நீங்க கோடிக்கணக்காக வாங்கியிருக்கீங்க, மோசடி பண்றீங்க. அப்போ குற்றவாளி, மோசடித்தனத்தின் குற்றவாளி விஜய். பணம் கொடுத்து மோசடி பண்றீங்க. குமுதரிப்பட்டில் வந்த செய்தி தவறு, அப்படியெல்லாம் சீமானிடம் நாங்கள் எதுவும் பேசவில்லைன்னு சொல்லியிருக்கணும். நான் சொல்றேன், சீமான் உங்களுக்கு 30 சீட்டு தான் தரதுக்கு இருந்தாரு, மறுத்து பாருங்க. அப்போ குமுதரிப்பட்டில் பண்ணது மோசடி செய்தி தானே, மோசடித்தனம் தானே. ராகுல் காந்தி பேசிட்டாராம், திருமாவளவன் வந்துட்டாராம், குஷ்பு சாந்துட்டாராம். என்ன மோசடி, செட்டப் மோசடி மன்னர்களே. ரவீந்திரன் துரைசாமி, நீங்க ஊதி பறக்க விடக்கூடிய பலூன்ல பல நிரூபிக்காருன்னு ஊசியை வச்சு குத்தி அடிப்பான். நியாயம் இருக்கு, தர்ம யாங்கிட்ட இருக்கு, நடுநிலை இருக்கு, டேட்டா இருக்கு. உங்க மோசடியை தொடர்ந்து அம்பலப்படுத்துவேன். பல நிரூபிக்காத நீங்க எல்லாம் வந்து அரசியல் சக்தி அல்ல. 214 கேண்டிடேட் போடுங்க, பலத்தை நிரூபிங்க. விஜயகாந்த் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி நிரூபிங்க, பவன் கல்யாண் மாதிரி நிரூபிங்க, அதற்கு பிறகு பேசுங்க. இப்போ உங்க நிலைமை 2014 ஆந்திரா பிரிவினைக்கு எதிராக பாஜக தெலுங்கு தேசம் கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணின பவன் கல்யாண் நிலைமை. அடுத்து நீங்க 2026 214 கேண்டிடேட் போட்டு கூட்டணிக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்கங்க. பல நிரூபிச்சாலும் யாரும் வரமாட்டாங்க. வேணா முஸ்தபா பாயை வச்சு நீங்க அவருக்கு தான் கூட்டணி சீட்டு கொடுக்கணும், யாரும் வரமாட்டாங்க. நீங்க பலம் நிரூபிச்சிங்கன்னா அந்த பலம் 2019 பவன் கல்யாண் மாதிரி, அது எக்ஸோ ஒய்யோ, நான் அது 4 தாண்ட மாட்டீங்க, 4-5க்கு மேலே இல்லைங்கிறது என் கருத்து. அது ரிசல்ட்டில் தான் தெரியும். அது என்னோட கிளைம், என்னோட ப்ரெடிக்ஷன். ரிசல்ட் தான் தெரியும். இப்போ 0% தான். அதற்கு பிறகு நீங்கள் கூட்டணி 2029 போகலாம். அது நீங்கள் நல்லா நிரூபிச்சிட்டிங்கன்னா 29 நானே ஹெல்ப் பண்ணுறேன். மோசடி, டகால்ட்டி இதை விட்டுருங்க. அதெல்லாம் நீங்கள் ரியல் பொலிட்டிக்ஸ் வரும்போது ராமதாஸுக்கு பார்கெனிங் தான் முக்கியத்துவம் இருக்கும். நீங்களே ராமதாஸ், திருமாவளவன், வன்னியர் பழையர் போலீஸ் ஸ்டேஷனை ஒன்றும் சொல்லட்டா, கடுமையான வார்த்தையில் சொல்லட்டா வேண்டாம், ஒன்றும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாதுன்னு களத்தை விட்டு கோலத்தனமாக ஓடினவங்க. அப்போ எடப்பாடி வந்து ராமதாஸ் இல்லைன்னா 3வது பேருமோன்னு அச்சப்படுறாரு. பல நிரூபிக்காத ஏட்டு சுரக்காய் வச்சு முக்கியமா, ராமதாஸ் முக்கியமா? பொறுத்திருந்து பாருங்க. ரியல் பொலிட்டிக்ஸ் வரும்போது நீங்க என்ன நிலைமைக்கு ஆவீங்க, எப்படி பரிதவிச்சு இருப்பீங்கிறது தெரியும். இப்போ தெரியாதவன் அரசியல்ல உங்களை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கும் அதை பார்த்து கொடுத்த கோடிகளுக்கு 95 ஹெட்டிங் வந்துட்டு அப்படி எழுதிட்டான் 117 சீட்டு, 12 சீட்டுக்கு மேலே எடப்பாடி தரமாட்டாரு. இதுதான் உண்மை நிலைமை. ஸோ விஜய் அவர்களே, 214க்கு தயார் பண்ணுங்க. ஒரு 200 கோடி எடுத்து வைங்க. உங்க ரசிகருக்கு வந்து செலவுக்கு பணத்தை கொடுங்க. ஒரு பலத்தை நிரூபிங்க. 29 நீங்க ஒரு அரசியல் சக்தி நிரூபிங்க. பலம் நிரூபிக்காம ஏட்டு சுரக்காயை வச்சு என்ன டகால்ட்டியும் பண்ண முடியாது விஜய். சாரி விஜய், சாரி ப்ரோ. உங்க பலன் நிரூபிக்காத டக்கால்ட்டிகள்லாம் எடுபடாது. அது ஏட்டு சுரக்காதான் ப்ரோ. சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்காக பேசியிருக்கீங்க சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி. நன்றி கோகுல்.